ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம தொகைநிலை தொடர்கள் என்ற தலைப்பு பார்க்க போகிறோம். தொகைநிலை தொடர்கள் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். 1 வேற்றுமை தொகை, 2 வினைத்தொகை, 3 பண்பு தொகை, 4 ஊமை தொகை, 5 உம்மை தொகை, 6 அன்மொழி தொகை. இந்த 6 தொகைநிலை தொடர்களிலும் முதல் தொகை பார்த்திங்கன்னா வேற்றுமை தொகை என்பதை நம்ம பார்ப்போம். திருக்குறள் படித்தால், இதில் நம்ம திருக்குறளை படித்தால் இந்த ஐ என்ற வேற்றுமை உருவு இதில் மறைந்து வந்துள்ளது. அதனால் இது வேற்றுமை தொகை என்று நாம் சொல்கிறோம். இரு சொற்களுக்கு இடையில் வேற்றுமை உருவு மறைந்து வந்து பொருள் தந்தால் அதனை வேற்றுமை தொகை என்பர். எடுத்துக்காட்டு, திருவாசகம் படித்தான். இதில் பார்த்திங்கன்னா இந்த திருவாசகம் என்ற வார்த்தையில் திருவாசகத்தை படித்தான் அப்படின்னு நம்ம பொருள் கொள்ள வேண்டும். இந்த ஐ என்ற வேற்றுமை உருவு மறைந்து வந்துள்ளது. ஐ என்பது இரண்டாம் வேற்றுமை